வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/1/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுங்க நிறைய வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி விலை நிலவரம் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க சந்தை உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கிர்ரு மாடுங்க சரியான சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ கொம்பு தலையெல்லாம் பாருங்கள், செட்டி தலை மாதிரி இருக்குது. ஸோ சந்தையிலே இன்றைக்கி சரியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஊத்தங்கரைக்கு. ஸோ இன்னும் மூக்கு கூட குத்தலை பாருங்கள். ஸோ ப்ரீடு காளை அருமையான ஒரு காளைங்க, நல்லா ஒரு சவள நிற மாடு, சரியான உடம்பு, ஹைட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த அந்த ஊர் மாடு பல்லு எப்படின்னா இது பல்லு 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 சரியா போச்சு. எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? இது 1.5 சொல்லி பார்த்தீங்கன்னா பல்லு சரியாக போச்சுங்க. 1.5 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க மாடு. ஸோ ஒரு ப்ரீடு காளை ஒன்று, ஒரு பொட்டக்காளை ஒன்றுங்க. ஒரு பொட்டை மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு ப்ரீடு மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், காளை மாடு. ஸோ இங்கே ஒரு சவள நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ணா இது எந்த ஊர் மாடு? மூலக்காடு. பல்லுண்ணா இது பல்லு சரியாக போச்சு. எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? 70 ரூபா. வண்டி மாடுங்களா? வண்டி மாடு. நீ இப்போ வாங்கிட்டு போனால் எத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணலாம்? 2 வருஷம் தீனியை பொறுத்து. ஸோ ஒரு 70 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க இது. ஸோ இது வாங்கிட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், வண்டி மாடுங்க. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு, நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு ஜோடி. கலர் நல்லா ஒரு மயில கலர் மாடு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எந்த மாடு? வாணியம்பாடி மாடு. பல்லுண்ணா இது பல்லு 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 சரியா போச்சு. எவ்வளோ சொல்லிங்க? 1 இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1.25 சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடியாக வந்தால் பார்த்தீங்கன்னா ஏதோ அனுசரித்து வாங்கலாங்க கம்மியாக. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு, நல்ல ஒரு பெரிய சைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கலரும் நல்லா அருமையான கலருங்க, உடம்பு ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. எந்த ஊர்னு கேட்டு பார்க்கலாம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? கடலாடி. வண்டி மாடா ஏறு மாடாண்ணா? வண்டி மாடு. இல்லை கடலாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி மாடுங்க, நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடு தான். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.40 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி ஒரு நாட்டு மாடு ஒன்று, ஸோ மேற்குத்தி காளை ஒன்று, ரெண்டுமே அருமையான மாடுங்க. இதெல்லாம் எந்த ஊர்னு கேட்டு பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்குங்க. நேனா எந்த நேனா மாடு இது? எந்த ஊர் மாடு? வடக்கப்பட்டி. கடத்தம்பட்டியா? ஓகே. பல்லு நேனா இது?
ரெண்டு ரெண்டு ஒன்று 6. எவ்வளோ சொல்லிதுண்ணா என்ன எவ்வளோ சொல்லியிருக்கு? 85. ஏறு மாடுங்க. ஏறு மாடு தானா? இல்லை ஏறு மாடுங்க. ஒரு 85,000 ரூபா சொல்லியிருக்காங்க. 1 பல்லு 6 பல்லு, 1 4 பல்லுங்க. ஸோ இங்கேயும் ஒரு காரி நேரம் மாடுங்க. வண்டி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ அப்படியே பல்லு அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு அப்படியே நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு விலை நிலவரம். இது எந்த ஊர் மாடு? கல்லாடி. பல்லுண்ணா இது? பல்லு சரியா? எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? 1 வண்டி மாடுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு சரியாக போயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கடலாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. ஸோ 1 30 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா மயில ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மஞ்சள் தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி மாடுங்க நல்லா அற்புதமான ஒரு ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க நம்ம கேட்டுப்போம். ஆனால் இது பல்லுண்ணா? பல்லு இது எவ்வளோ? பல்லு சரியா எவ்வளோ சொல்லிங்கண்ணா இது? 150. அதுவுமே மதியம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிட்ட சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ நல்ல அருமையான ஒரு வண்டி மாடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மயில கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் குனிச்சி மாடு தான் இதுவும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி ஊத்தங்கரைக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு 330னா முடிக்கலாங்க மாடு. ஸோ அதுக்குள்ளே முடிக்கலாம். நல்ல அருமையான ஒரு ஹைட்டு. ஸோ வண்டி மாடுங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு 2 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வரணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு ஜோடிங்க. ஸோ நல்லா சரியான உடம்பு, ஹைட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஒரு செவல நிறம் மாடுங்க. எவ்வளோ சொல்கிறாங்க நம்ம விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? புரியல. அவங்க தான். ஸோ நல்லா அருமையான மாடு. வண்டி மாடாண்ணா இது? வண்டி மாடு. சில வண்டி மாடுங்க. நல்லா அருமையான மாடு. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு காளைங்க. ஸோ 2 வளர்ப்பு கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ ஜோடியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவல நிற கண்ணுக்குட்டிங்க. அண்ணா இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா இருக்கும்? 1.5 வருஷம் கண்ணு இருக்கும். எவ்வளோ சொல்லிக்கண்ணா இது ஜோடி? 42. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு செவல நிற கண்ணுங்க. ஸோ 2 காங்கையும் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு காரி மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான ஒரு ஜோடிங்க. ஸோ நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பல்லு சொல்லணா? பல்லு 2 பல்லு எவ்வளோண்ணா? 70. வண்டி மாடை ஏற மாட்டா? ஏற மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஏறு மாடுங்க. ஸோ ஒரு 70 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன். பூபதி அண்ணன் வியாபாரம் கேட்டுன்னு இருக்காருங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு
ஸோ ஏறு மாடு. ஸோ அதுக்கு தான் வியாபாரம் இப்போ அற்புதமாக நடந்துன்னு இருக்கு. ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மாடு. நான் பல்லுண்ணா இது பல்லு 4 எந்த ஊர்ண்ணா மாடு இது? ரைனாபுரம். வண்டி மாடா ஏறு மாடா? எதனால ஓட்டி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 1.30. எவ்வளோ கேட்குறாங்க? 1.20. இந்த மாடு தாங்க. ஸோ நல்ல அருமையான பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு 1 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு நிற்கலாம் எந்த வியாபாரம் பண்ணத்தாங்க வேலை வாங்கிறேன். மாட்டுக்கு அறிவுறுதா இந்த மாடு எடுத்துருப்பாங்க. ஒரு ஜோடி கண்ணுங்க இருக்கு பாருங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க. நானே இது எந்த ஊர் மான? எந்த ஊர் மாடு? ஓலப்பட்டி. பல்லு என்ன பல்லு வைக்கல தானே? பல்லு வைக்கல. எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 1.5 மாதம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 1.5 வருஷம் கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க. ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ சொல்லிக்குது நைனா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? அண்ணன் தான் நைனா. எவ்வளோ சொல்லிக்குது? எவ்வளோ சொல்லி? 60. ஸோ ஜோடி 60 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ 60,000ங்க. ஸோ ரெண்டுமே சூப்பரான கண்ணுங்க. வளர்ப்பு கண்ணு குட்டிங்க தான். ஜோடி சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் ஒரு ஜோடி பொட்டை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மேற்குத்தி மாடுங்க. நல்லா ஒரு அருமையான மாடு தான். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் விலை சொல்கிறேன். ஸோ ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ரேட்டு எதுவும் சொல்லலைங்க. மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. 2 வளர்ப்பு கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு கொடை கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ஆண்டியப்பண்ணூர் அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி பறக்குதுன்னு நீ வாங்க மாட்டேன். என்னத்துக்கு போய் பேசி நீ போய் பார்த்துட்டு இப்படி கை காமிக்கிறேன்னு சொன்னா இப்படியா தப்பு தெரியும். 32 சொன்னேன். நானே இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? இது வந்து ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷம் கண்ணு. ஒரு 1.5 வருஷம் கண்ணுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு கண்ணு குட்டிங்க. ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 52 ரூபா அண்ணா சொல்லியிருக்காரு. ஒரு ஜோடி பொட்டை மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கிடாரி கண்ணு ஒன்று. ஸோ ஒரு பொட்டை மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான லைட்டு கை 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 ஆ ஏன்னா இது பல்லு சொல்லேண்ணா? இது 1 பல்லு போடல 1 பல்லு சரி இருக்கு. எவ்வளோ சொல்லிதுண்ணா இது? 33. ஸோ இந்த சைடு பல்லு சரியாக போனது பார்த்தீங்கன்னா 27,000 சொல்லியிருக்காரு. ஸோ பல்லு போடாத 33,000 ரூபா சொல்லியிருக்காரு. ரெண்டுமே நாட்டு மாடுங்க. நல்ல அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 3 கண்ணுக்குட்டிங்க எடுத்து வந்திருக்காங்க. வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. 3மே பொட்டை கண்ணுக்குட்டிங்க.
நல்ல அருமையான ஒரு பொடக்கண்ணுங்க. ஸோ மூணுமே அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்க்கலாம். தலை எந்த ஒரு மாடு இது? திருப்பத்தூர். பல்லு போல தானே எதுவும் பல்லு. எவ்வளோ சொல்லிக்குது ஒன்று? 48. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 27. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி 47,000 சொல்லியிருக்காங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுக்குட்டிங்க. ஊத்தங்கரைக்கு இன்றைக்கி நிறைய மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பொட்டை மாடு, நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்க்கலாம். இது எந்த ஊர்ச்சி? கொரட்டி. பல்லுச்சி? பல்லு சரியா போய். இது எத்தனை கண்ணு போட்டிருக்கோம்? 3வது குட்டி. சென்னை தானே இருக்கா? 4 மாதம் இருக்குது சொல்லி. கேரண்டி. எவ்வளோ சொல்லிக்குது ஜோடி கண்ணு மாடு? 45. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா சொல்லியிருக்காருங்க அண்ணன். மாடு மட்டுமா? ஸோ மாடு மட்டும் 45 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு 3 ஈத்து மாடுங்க, நாட்டு மாடு. ஸோ 4 மாதம் சொல்லியிருக்காங்க செனன்ட்டு. கன்ஃபார்ம் எதுவும் சொல்லலை. பாருங்க மாடுங்க, நல்லா அருமையான ஒரு மாடு. ஸோ ஒரு நாட்டு பசு. ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசின்னு இருக்காங்க. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரிப்பல் ஆகிட்டு இருக்குங்க மாடு. இந்த மாடு தாங்க நல்ல அருமையான ஒரு நாட்டு பசு. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். பல்லெல்லாம் சரி பல்ல ஆகிடுச்சு. ஆனால் கலரு ஃபுல் சவலை மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா பொட்டை கண்ணுங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி ஜோடி அற்புதமாக இருக்குது. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான கலருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பல்லு வச்சுருக்கான்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு போட்டிருக்காண்ணா? பல்லு வச்சுருக்கா? ஒன்று பல்லு வச்சுருக்கோம், ஒன்று பல்லு வைக்கலாம். எந்த ஒரு மாடு இது? தள்ளப்பாடி. எவ்வளோ சொல்லிங்க? நான் வண்டி மாடா ஏறு மாடா? ஏறு மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 110 பார்த்தீங்கன்னா ஒரு 110 சொல்லியிருக்காருங்க. ஸோ 1 பல்லு வச்சுருக்கு, 1 பல்லு போடல. நல்ல அருமையான ஒரு ஜோடி. சி மாடுங்க. ஸோ மொத்தம் ஒரு 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்ல லென்த்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாடு. சில போடி மாடு தான், நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் மாடு. சென மாடு. ஸோ இது எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? அரூர். எத்தனை மாடு நான் இன்றைக்கி ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? 8 மாடு. ஓகே. இது பல்லுலாம் எப்படின்னா? 6 நாள் கடை பல்லு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? 1 80, 87, 90. எத்தனாவது ஈத்துல இருக்குண்ணா? 2வது ஈத்து. பால் எத்தனை லிட்டர்? ஸோ 3மே பார்த்தீங்கன்னா செனை மாடு தான். ஸோ ஒரு 2வது ஈத்து மாடு. ஸோ பல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு பல்லு தான். ஸோ ஒரு 85,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிராஸில் ஒன்று ஜெர்சி மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம தாத்தா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ வேலை சொல்கிறான்னு கேட்டு பார்த்துடலாம். நைனா இது எந்த ஊர் நைனா மாடு? எந்த ஊர் மாடுங்க? கொங்கு கூத்தாடி. ஓகே. நாட்டு மாடு சென இருக்கா? எவ்வளோ சொல்லியிருக்கேன் நைனா? அது ஒன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்க?
இதா ஆ இது சொல்கிறேன் 57. 57. ஓகே. எத்தனை மாதம் சென்னை இருக்குது? சனா போடுறது போடுற நாள். ஓகே ஓகே. எத்தனாவது கன்று இப்போ போட்டா? இப்போ போட்டால் எத்தனாவது கன்று? இது 2வது கடை. 2வது கன்று. பால் எத்தனை லிட்டர் என்ன வருது? பால் வந்து 9 லிட்டர் 9 லிட்டர். ஓகே. எவ்வளோ சொல்லிக்குது என்ன ஒன்று? எவ்வளோ சொன்னீங்க? 9 லிட்டர் மேலே தான் கிடைக்கும். 9 லிட்டருக்கு மேலே. ஓகே ஓகே. 50 ரூபா கிட்ட சொல்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. சார் 2வது ஈத்து மாடு. பார்த்தீங்கன்னா கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குங்க மாடு. ஸோ இங்கேயும் கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஜெர்சி மாடு தான். ஸோ நல்ல அற்புதமான ஒரு கறவை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ணா இது எந்த நம்ம மாடு? ஆண்டி பல்லுண்ணா இது? 6 பல்லு. எத்தனை ஈத்து மாடு? 3வது ஈத்து. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 55. பால் அப்படியே எத்தனை வருது? பால் 13 லிட்டர் 13 லிட்டர். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஈத்து மாடுங்க. ஒரு 55,000 ரூபா கண்ணு மாடு சொல்லியிருக்கோம். சொல்லலாம். சொல்கிறது தான் 40,000 சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜெர்சி மாடு. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேர கண்ணு. சங்கர்ஜி அந்த ஆட்டுகளை பார்த்துட்டு சொல்கிறது தான். இங்கே சகாய் நானே இது எந்த நேனா மாடு? எந்த ஒரு மாடு இது? கோட்டப்பட்டி. கோட்டப்பட்டி. பல்லு நானே இது? 6 பல்லு. அது எத்தனாவது கண்ணு இப்போ போட்டிருக்கு? 2வது ஈத்து. பல்லு 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 6 பல்லு. எவ்வளோ சொல்லிக்கண்ணா? 47 சொன்னேன். 47. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வரணும்? 10 லிட்டர் வருது. 10 லிட்டர். ஸோ 2வது ஈத்து மாடுங்க. 4 பல்லு. ஸோ நல்ல அற்புதமாக மாடு. ஒரு 47,000 ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணு மாடும். காரி நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு. கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன கண்ணு போட்டிருக்கு நம்ம கேட்டு பார்க்கலாம். அண்ணா எத்தனை மாடு எத்தனை வந்திருக்கீங்க அண்ணா? 3 எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அண்ணா? 57. எத்தனாவது ஈத்து? 3வது ஈத்து. ஸோ ஒரு 3வது ஈத்து மாடுங்க. கறவை எப்படின்னா 12 லிட்டர் வருது. ஓகே. கண்ணு எத்தனாவது கண்ணு? 3வது கண்ணு. காலைக்கு என்ன போட்டுக்கண்ணா? போட்டுக்கண்ணு. எவ்வளோ சொல்லிது? எவ்வளோ சொன்னீங்க? 57. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ ஒரு 12 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணு பாருங்கள், நல்ல ஒரு செவல நிற கண்ணு. ஸோ ஒரு 55 வந்தால் முடிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க அண்ணன். புதுப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்ணுக்குட்டிங்க. ஸோ இந்த கண்ணுக்குட்டி எத்தனை மாதம் கண்ணுக்குட்டி நம்ம கேட்டு பார்த்துருவோம். அண்ணா இது எத்தனை மாதம் கண்ணுக்குட்டி அண்ணா? எவ்வளோ சொல்லிங்க அண்ணா ஒரு கண்ணுக்குட்டி? 4 மாதம் 5 மாதத்துக்கு. எவ்வளோ சொல்லியிருக்கு ஒரு கண்ணுக்குட்டி? 17 கிராம் 15 அப்படி சொல்லியிருக்கு. 19. இன்னைக்கு எத்தனை வந்திருக்கீங்க? 8 எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 8 கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் ஒரு 6 மாதம் கண்ணுக்குட்டிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டு கிடாரிங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு ஒயிட் படை சூப்பரான ஒரு நாட்டு மாடுங்க. பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பால் பேசுறீங்களா? அண்ணா எந்த ஊர் அண்ணா மாடு இது? அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? நந்தன காலேஜ். ஓகே. பல்லு அண்ணா? பல்லு 2 பல்லு. ஸோ 2 பல்லுங்க. நந்தன காலேஜ் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 27 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை எடுத்து வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதே ஜெர்சி மாடு. ஸோ கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு என்ன கண்ணு போட்டிருக்கு, ஸோ எத்தனாவது ஈத்துன்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நல்ல ஒரு செவல நேர கணுக்குட்டி. மாடும் செவல நேரம் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. இந்த கண்ணுக்குட்டி தாங்க நல்லா அற்புதமாக இருக்கு. பல்லு 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 6 பல்லு. எத்தனாவது ஈத்துண்ணா இது? 2வது ஈத்து. கொட்டைக்கண்ணா காலக்கண்ணு மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா கண்ணு மாடு? 33. கறவை அப்படியே எத்தனை லிட்டர்? 7. ஸோ பார்த்தீங்கன்னா 2 வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை எடுத்து வந்திருக்காங்க. நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நேண்ணா இது எந்த ஊர் மாடு? எந்த ஒரு மாடு? கோயந்தாபுரம். பல்லு நேண்ணா? பல்லு சரி. பல்லு பார்த்தீங்கன்னா சரியாக போயிருக்கு. ஸோ கோவிந்தாபுரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை ஈத்த மாடு என்னடா? எத்தனாவது? 3வது. பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஈத்தில் கொண்டு வந்திருக்காருங்க. கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்த்துருந்தோம். அண்ணா இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? கோயந்தாபுரம். இது எத்தனாவது ஈத்து மாடு? 3வது ஈத்து. பல்லு நேண்ணா? பல்லு சரியா இருக்கு. கொட்டைக்கண்ணா காலைக்கண்ணா? கொட்டைக்கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. எவ்வளோ வந்து விட்டுருவீங்க? 53 வந்து. பால் எத்தனை லிட்டர் என்ன? 12 லிட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. 3வது ஈத்து மாடுங்க. ஸோ பொட்டைக்கண்ணை போட்டிருக்கு. ஸோ கறவை ஒரு 12 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி. ஸோ விற்பனை ஆயிடுச்சுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. கண்ணு பொட்டை கண்ணு போட்டுருக்கேன். நான் எந்த ஊர்னா போகுது? புரியல. நொச்சப்பட்டி. பல்லுண்ணா என்ன இது? பல்லு சரி. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு முடிஞ்சுங்க? 40 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிட்டீங்க? 36. பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்லி ஒரு 36 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஜெர்சி மாடு. இங்கேயும் ஒரு ஜோடி காரி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான நாட்டு மாடுங்க. ஸோ ஏறு மாடு சொல்லியிருந்தாங்க. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். நேண்ணா பல்லு நேண்ணா? பல்லு சரியாக இருக்குது. எந்த ஊர் நேண்ணா மாடு இது? பினாத்தூர். ஓகே. எவ்வளோ சொல்லிக்குது ஜோடி? 75. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபா சொல்லியிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு பாருங்கள். ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு. இந்த பார்ப்போம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்கன்ட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க. நல்லா வயசான மாடுங்க தான். நல்லா கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள். கலரு பார்த்தீங்கன்னா நல்லா சவள நேரத்தில் எடுத்து வந்திருக்காங்க. நேண்ணா எந்த ஒரு மாடு இது? சின்ன கல்லப்பாடி. ஏர் மாடா வண்டி மாடா இது? வண்டி ஏறுது. எவ்வளோ சொல்லிக்குது நேண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 1. பல்லு சரியாக போச்சா? பார்த்தீங்கன்னா பல்லு சரியாக போச்சுங்க. ஒரு ஜோடி வண்டி காலை. ஸோ 1 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. 1 லட்ச ரூபா சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ
பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 பல்லு ஜெர்சி மாடுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு சவள நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லி ஃபைனல் ரேட்டு 47,500 சொல்கிறாரு. எல்லாம் கொடுத்தல அருபா இதே இடத்துல எந்த நேரம் பிடிக்கிறாங்க. நைனாக தான் மாடு.